வெல்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பகுதியில் நம்ம 11ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். ஸோ இது 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இட் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் ஆஃப் தி டைமென்ஷனல் அனலைசிஸ். டைமென்ஷனல் அனலைசிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் நமக்கு இதுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த டாபிக்கை நம்ம டீட்டெயிலா தெரியணும், எளிமையாக நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பேசிக் தெரியணும். அதனுடைய பேசிக் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது தான். அப்ப மெஷர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்ப அந்த மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம இங்க பார்க்க போறோம். சிம்பிளா இதுக்கான ஒரு டெஃபினேஷன்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தி கம்பேரிஷன் ஆஃப் எனி பிசிக்கல் குவான்டிட்டி வித் தி ஸ்டாண்டர்ட் யூனிட் இஸ் known as measurement அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட கம்பாரிஷன் பண்றதுதான் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னும் தெளிவா எளிமையா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சின்ன கிளாஸ்ல நிறைய படிச்சிருக்கோம். நம்ம வந்து ஒரு கிராசரி ஷாப்க்கு போறோம், வந்து ரைஸ் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரே நம்ம கடைக்கு போறோம், மளிகை கடைக்கு. ஸோ அங்கிருந்து நம்ம ஒரு அரிசியோ இல்ல பருப்பையோ இல்ல சுகரையோ நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ அப்படி பண்ணும் பொழுது அந்த கடைக்காரர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கவுண்ட் பண்ணி கொடுக்காம வெயிட் எடுத்து கொடுப்பாங்க. அதாவது எடை வைப்பாங்க, கிலோகிராம்ல நம்மளுக்கு அதனுடைய குவான்டிட்டியை சொல்லுவாங்க. ஸோ அப்ப அங்க இருக்கக்கூடிய சம் பிசிக்கல் குவான்டிட்டியை வேற ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட அந்த விச் மீன்ஸ் கிலோகிராம், ஸோ அதோட எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது கிராசரி ஷாப்ல அங்க மட்டும் சார் நடக்குமா அப்படின்னா கிடையாது. டே டு டே லைஃப்ல ஸோ நம்பர் ஆஃப் பிளேசஸ்ல இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா எனக்கு 2 மீட்டர் துணி வேணும், 4 மீட்டர் வேணும், 5 மீட்டர் வேணும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறது ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியலுடைய லென்த் ஆர் குவான்டிட்டி நம்மளுக்கு இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது which is compared with the standard unit. Okay, அப்ப physical quantity அப்படிங்கிறது நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல், that material should be compared with the some other standard unit. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லப்படுது. உங்களுக்கு இங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதையும் தாண்டி நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கிட்டே போகலாம். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னா இன்னும் நான் வந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறேன் சார், வீட்ல இருந்து ஸ்கூல் போறேன், எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றேன் அப்படிங்கறத நீங்க சிம்பிள் ஒரு கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ணலாம். வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு 2 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப 2 which is a quantity, that is a number which is compared with the one standard unit like as kilometer. Okay, 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு ஸ்கூலுக்கும் எனக்கும். அப்ப பர் டேக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4 கிலோமீட்டர் டிராவல் பண்றேன். 4 அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி number which is a physical quantity that is compared with the one standard unit which is kilometer. This process this is known as measurement அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லலாம். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அது போல நம்ம புத்தகத்துல வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது அப்படின்னா ஆல் தி சயின்டிபிக் ஸ்டடிஸ் லைக் அஸ் நீங்க வந்து ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்ல இருக்கீங்க. ஓகே, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு நேனோ பார்ட்டிகல்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல ஒரு கிறிஸ்டல் மேக் பண்றீங்க, ஸோ இந்த மாதிரி இல்ல ஒரு சாயில் டெஸ்ட் எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சயின்டிபிக் ஸ்டடிஸ்ல நீங்க இருக்கும் பொழுது ஸோ அதனுடைய மெஷர்மெண்டா நீங்க சொல்றீங்க அப்படின்னா தட் டைம் we should compare with one physical quantity with suitable ஸ்டாண்டர்ட் யூனிட். ஓகே, ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை ஒரு சூட்டபிள் ஸ்டாண்டர்ட் யூனிட் வரை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுவோம். அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே இங்க நடக்கும். ஸோ அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா திஸ் மெஷர்மெண்ட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் டே டு டே லைஃப். ஓகே, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது மிக பெரும் பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது
ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிசிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு குவான்டிட்டிவ் சயின்ஸ். அந்த பிசிக்ஸ் ஆல்வேஸ் டீல் வித் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் விச் ஆர் தி மெஷர்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பிசிக்ஸ்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா எப்பயுமே அதனுடைய குவான்டிட்டிவ் என்ன, குவான்டிடேட்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே அதை நம்ம எதிர்பார்ப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு இப்ப எல்லாருமே நம்ம வந்து இந்த பேண்டமிக் சீசன்ல இருந்துகிட்டு இருக்கோம். லைக் வெரி கிரிசிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், கிரிசிஸ் டேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நாள்ல இருக்கும் பொழுது வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தி வேக்சின். நம்ம எதுக்காக வெயிட் பண்றோம் அப்படின்னா அந்த டிசீஸை நம்ம அவாய்ட் பண்றதுக்காக ஒரு வேக்சின் வருமா அப்படின்றதுக்காக நம்ம வெயிட் பண்றோம். All the scientists are working in sincerely to find some solutions. Okay, என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய சயின்டிஸ்ட் லைக் இதெல்லாம் பிசிக்ஸ் கூட தான் இருக்காங்க, பட் ஆல்சோ கெமிஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி எந்த சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டு மேக் தி குவாலிட்டிவ் vaccine or quality material and then the quantity is getting more. The quality இருக்கணும் and quantity is more இருக்கணும். That time they should compare with some physical quantity with their suitable standard unit. This is known as measurement அப்படின்னு சொல்றோம். So it is so on. இது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா not only for these examples, only for measurement. So some of example is going there. So நிறைய நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இருந்துகிட்டு இருக்கு, இல்ல சிலது மட்டும் தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட கம்பேரிஷன் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு என்ன சார் இருக்கு அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த பிசிக்கல் குவான்டிட்டினா என்ன, அதுக்கான வரையறை என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு டைட்டில்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்ட். குவான்டிட்டி மெஷர் பண்ணப்படுது in terms of which laws of physics are described or called as physical quantities அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது பார்க்கறது தான் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா மிக எளிமையான ஒண்ணு. என்னதான் இங்க சொல்ல வராங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா குவான்டிட்டிஸ் தட் கேன் பி மெஷர்ட். அதாவது ஒரு குவான்டிட்டியை நம்ம மெஷர் பண்ண போறோம். ஓகேவா? அது எப்படி மெஷர் பண்ண போறோம் அப்படின்னா எந்த டேர்ம் வச்சு நம்ம மெஷர் பண்ண போறோம் அப்படின்னா the laws of physics, பிசிக்ஸ்னுடைய விதிகளின் அடிப்படையில அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஸ்கிரைப் பண்றோம். ஸோ அப்படி பண்ற ஒரு விஷயம் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப என்னென்ன குவான்டிட்டி எல்லாமே இந்த மாதிரி லாஸ் ஆஃப் பிசிக்ஸால டிஸ்கிரைப் பண்ணப்படுது சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லென்த், மாஸ், டைம், ஃபோர்ஸ், எனர்ஜி அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த குவான்டிட்டியை மெஷர் பண்ணும்பொழுது இன் டர்ம்ஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் அவ்வளவுதான் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணப்படுது. ஸோ அப்படி பண்ணும் பொழுது இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன நேம் சொல்றேன் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிசிக்கல் குவான்டிட்டிஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லென்த், மாஸ், டைம், ஃபோர்ஸ், எனர்ஜி அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது which can be divided into some types. ஓகே, இது வந்து சில டைப்ஸா நம்மளுக்கு பிரிக்கிறாங்க. அது நம்ம சிம்பிளி சே டைப்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா மெயின்லி இன் அவர் டெக்ஸ்ட் புக் டிஸ்கஸ்ட் அபவுட் தி டூ டைப்ஸ் ஒன்லி. ஸோ ஒன் இஸ் fundamental quantities or fundamental units, and then the second one is derived quantities or like derived units. But I have say to you the third quantity is also there, like supplementary units. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல அடிப்படையில இரண்டு பிரிவுகளாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அல்லது டெரைவ்டு யூனிட் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம டெக்ஸ்ட் புக்ல சால்வ் பண்ணியிருப்பாங்க, அதை பத்தி தான் பேசியிருப்பாங்க. பட் ஆனா மூன்றாவதா ஒண்ணு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன நேம் சார் அப்படின்னா சப்ளிமெண்டரி யூனிட்ஸ். ஓகே, அப்ப இது ஒவ்வொன்றும் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வெர் இஸ் சப்ளிமெண்டரி யூனிட்ஸ் அப்படிங்கிறது நீங்க கிளியரா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி சார் டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர் அண்ட் நாட் இன்டர் கன்வெர்டபிள். அப்ப இதுல இருந்து இதுக்கான டெஃபினேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது விச் கேனாட் டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். இது ஒன்னுடைய தொடர்புல இருக்காது, எதுவுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது எல்லாமே ஒன்னு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்டிபெண்டன்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இது இன்டர் கன்வெர்ட் பண்ண முடியாது, உள்ளுக்குள்ள இது என்ன பண்ண முடியாது அப்படின்னா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு இருக்கக்கூடிய குவான்டிட்டி தான் நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் சொல்றோம். எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இன்னும் தெளிவா இதனுடைய டெஃபினேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the fundamental or base quantities are quantities which cannot be expressed in terms of any other physical quantities. இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வேற எந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸாலையும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு குவான்டிட்டி தான் நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்றோம். ஃபார் an எக்ஸாம்பிள் லென்த், மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், and then temperature and so on. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ லென்த் அப்படின்னா லென்த் தான், இது வேற எந்த பிசிக்கல் குவான்டிட்டியாலையும் லென்த் நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அதே போல மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், ஸோ இது எல்லாமே என்ன குவான்டிட்டி மட்டும் தான் நம்மளுக்கு சொல்லும். பட் வேற எந்த குவான்டிட்டியாலையும் இது என்ன பண்ண முடியாது அப்படின்னா இன்டர் கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த லென்த்ங்கிறது வேற எதையும் நம்மளுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்காது, மாஸ்ங்கிறது வேற எதையும் நம்மளுக்கு வேற எந்த குவான்டிட்டியும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ அப்படிங்கிறதுனால இது எல்லாமே நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னும் இருக்கு லிமினஸ், இன்டென்சிட்டி அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகே, லுமினஸ், இன்டென்சிட்டி அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இது எல்லாமே என்னது அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ இந்த டிரைவ்டு குவான்டிட்டிஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா derived from fundamental units. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம புத்தகத்துல ஒரு டெஃபினேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு அப்படின்னா குவான்டிட்டிஸ் தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் இதர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு குவான்டிட்டி அப்படிங்கிறது இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணக்கூடிய ஒரு யூனிட் நம்ம டெரைவ்டு யூனிட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதாவது நம்ம மேத்தமெட்டிக்கல் எப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், டெரைவ்டு குவான்டிட்டிஸை உருவாக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டெரைவ்டு குவான்டிட்டிஸ் ஆர் டெரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் an எக்ஸாம்பிளுக்கு ஏரியா. எப்படி சார் ஏரியா எங்க சொல்ல முடியுது அப்படின்னா ஏரியா இட் இஸ் நத்திங் பட் லென்த் இன்டு பிரெத். அப்ப ஒரு லென்த் ஒரு பிரெத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், ஏரியா கிடைக்குது. அப்போ ஒரு லென்த்ங்கிறது ஃபண்டமெண்டல் யூனிட், ஒரு பிரெத்ங்கிறதும் ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட். ரெண்டு ஃபண்டமெண்டல் யூனிட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஏரியா அப்படிங்கிற ஒரு டேர்மை நம்மளால உருவாக்க முடியுது. அப்ப ஏரியா அப்படிங்கிற வேற ஒரு குவான்டிட்டியை நம்மளால உருவாக்க முடியுது. ஸோ இதா ஒண்ணுதான் நம்ம நின்றோம் அப்படின்னா டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் இன்னும் நிறைய இருக்கு. என்னது வால்யூம். வால்யூம்னா டென் டு ஹைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெலாசிட்டி, தென் பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஸலரேஷன்ஸ், ஃபோர்ஸ், ஸோ அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கும். ஓகே, the last one is the supplementary units. இது வந்து நம்ம புத்தகத்துல கொடுக்கல. நம்ம புத்தகத்துல மெயினா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், டெரைவ்டு யூனிட்ஸ், இது ரெண்டு மட்டும் தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டிஸ்கஷன் பண்ணிருக்கோம். சப்ளிமெண்டரி யூனிட்ஸ் அப்படிங்கிறது கடைசியா நம்மளுக்கு டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இன் பிஃபோராவே நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இது சொல்றேன். சப்ளிமெண்டரி யூனிட்ஸ்னா என்ன சார் அப்படின்னா இது ஒரு துணை அலகுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எங்க எங்கெல்லாம் சார் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா the யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள், இதுதான் நம்ம சப்ளிமெண்டரி யூனிட்ஸ் அப்படின்னு நாம சொல்றோம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா what is a plane angle, what is a solid angle. ஸோ இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தெளிவா நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம்.
Okay, thank you for watching this video.